ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகாகந்த சஷ்டி விரதம் 6வது நாள். இன்றைக்கி தான் திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் பண்ண நாள். இதுக்கு முன்னாடி நடந்த 5 நாள் விரதத்தை கடைப்பிடிக்காதவங்க இன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருந்தாலே அந்த 6 நாள் இருந்ததற்கான பலன் வந்து இன்றைக்கி கிடைக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து விரதம் நான் இருந்தேன். ஃபுல் டே விரதம் இருந்து 6 மணிக்கு வந்து சூரனை சம்ஹாரம் பண்ணதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறேன். வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் வந்து திருப்பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் திருச்செந்தூரில் இந்த ஸ்வீட் தான் வந்து முருகனுக்கு சமர்ப்பிப்பாங்களாம். ஸோ அதை வீட்டிலே செஞ்சுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு 1 கப் கீ ஊற்றி, கடலை மாவு 1 கப்பு, பவுடர்டு கேஷ்யூ முந்திரி மாவு 1 கப் சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் 1 கப் பால் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 2 கப் சுகர் சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த திருப்பாகம் ஸ்வீட்டு. இதுதான் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். ஸோ இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிவிட்டு சுவாமிக்கு படைச்சாச்சு. எப்போதும் போல் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டேன். முருகனுக்கு தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். என்னோடய தாரக மந்திரம் வந்து முருகனோடது, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, என் குகனிருக்க எனக்கு குறைவில்லை. இந்த 3 வேர்ட்ஸும் தான் ரொம்ப மனசுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்ட்ஸ். இந்த மாதிரி எந்த சாமி சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த முருகன் சொன்ன இந்த 3 வேர்ட்ஸுமே வந்து உண்மையிலேயே ஒரு மனுஷனுக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்குதுன்னு நான் நம்புகிறேன். வெற்றிலை தீபம் ஏற்றினதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசமோ இல்லை கந்தகுரு கவசமோ, கந்த புராணம், அப்படி இல்லைனா வந்து வேல்மாறல், இதில் ஏதாவது ஒரு கவசம் நம்ம படித்தோன்னா ரொம்ப நல்லது. நம்மளுடைய வேண்டுதலுக்கு சீக்கிரமாக வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கந்தசஷ்டி கவசம் தான் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால் அதையே சுவாமிக்கு நான் படிச்சுட்டேன். இன்றைக்கி நான் என்னோடய விரதத்தை ஃபுல் டே இருந்து அப்புறம் சாமி பிரசாதம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுட்டு என்னோடய விரதத்தை நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வருஷம் நான் 6 நாளும் அழகாக சுவாமிக்கு தீபம் ஏற்றி வழிபட்டதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நாளைக்கு திருக்கல்யாணம். ஸோ தெய்வானை கூட திருக்கல்யாணம் நடக்குது. ஸோ அதை வந்து கோயிலுக்கு போய் தான் பார்க்கணும். நாளைக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் சரவணபவ. முருகா முருகா ஓம்